டாக்டர், என் குழந்தைக்கு என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் அதிகமான கேள்விகள் எனக்கு வந்திருந்தது. நம்ம இன்னைக்கு 6 மாசத்திலிருந்து 2 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் கமர்ஷியலாக என்னென்ன டூத் பேஸ்ட் அவைலபிளாக இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். சிக்கு, பிஜிஎன், மமா எர்த், கோல்கேட்டில் 0 to 2 இயர்ஸ்க்கு இருக்குது, பெடிஃப்ளார், பேபி ஹப்பு, லவ் லேப், இந்த மாதிரி சில பிராண்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நம்ம ஊரில். அதில் எந்த பிராண்டை சூஸ் பண்ணுறங்கிறதும் சில பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அது எப்படி நம்ம சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் 3 விஷயங்கள் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தைக்கு 2 வயசு கம்மியாக இருக்கும்போது இந்த 3 கெமிக்கல்ஸ் அந்த டூத் பேஸ்ட்டில் இருக்கக்கூடாது. ஒன்று ஃப்ளோரைட். ஏன் ஃப்ளோரைட் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு டூத் பேஸ்ட்டை துப்ப தெரியாது, முழுங்குவாங்க. ஸோ அதனால் ஃப்ளோரைட் இல்லாத டூத் பேஸ்ட் தான் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோடியம் லாரேட் சல்ஃபேட். இது பேஸ்ட்டில் நுர வர்றதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல். இந்த சோடியம் லாரேட் சல்ஃபேட் ஃப்ரீயாக இருக்கிற டூத் பேஸ்ட்டை நம்ம பார்த்து எடுக்கணும். அடுத்தது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா பேரபன் இருக்கலாம், சோடியம் பென்சோவேட், பொட்டாசியம் சார்பேட், இது மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாத டூத் பேஸ்ட், ப்ரிசர்வேட்டிவே இல்லாமல் நேச்சுரலாக இருக்கிற டூத் பேஸ்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். நம்ம மேலே பார்த்த பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 3 இல்லாமல் தான் இருக்குது. சில டூத் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா சோடியம் லாரேட் சல்ஃபேட்டுக்கு பதிலாக சோடியம் லாரல் சாக்ரோசினேட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேர் லாரில் குளுக்கோசைடு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு 2 வயசுக்குள்ளே இருக்கும்போது இந்த 3 விஷயங்கள் இல்லாத டூத் பேஸ்ட் எனி பிராண்ட் நீங்கள் சாய்ஸாக உங்களுக்கு எடுத்துக்கலாம். குறிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சமாக இருக்குதோ அந்த ஃப்ளேவர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒரு அரிசி அளவுக்கு டூத் பேஸ்ட் எடுத்திங்கன்னா போதும், ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டாம். இதை தாண்டி வேறு ஏதாவது பிராண்டை நான் மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றியுமே நம்ம பார்க்கலாம்.